இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி புதுசாக ஒரு லைனில் வேறு ரன்னிங் ஒயர் கலர் மாற்றுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுன்னா, நீங்கள் வந்து அந்த புது ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து பின்னாடி சொருகிக்குங்க ஒயரை. ஸோ இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ப்ளூலேருந்து ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் இந்த ஒயரில் இந்த லைனில் வந்து நான் சொருகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், நான் உள் பக்கமாக திருப்பி இப்போ இந்த ப்ளூலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ இந்த லைனில் நான் சொருகணும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து இதை சொருகி விட்டுறேன். நான் இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வந்து இப்படி சொருகி விட்டுறணும். ஸோ கொஞ்சம் தூரத்துக்கு நீங்கள் சொருகி விட்டுறணும். விட்டுட்டு ஸோ நான் இந்த ப்ளூ லைன்லேருந்து தான் நான் ஆரம்பிக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் எப்படி போடுவீங்களோ, இப்போ இதில் பாக்ஸ் நாட் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ பாக்ஸ் நாட் இப்படி பிடிச்சி இப்படி ஆரம்பிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் பின்னலுக்கு மட்டும் இந்த மாதிரி இப்படி இந்த இடத்துல வந்து இப்படி டைட்டாக பிடிச்சிக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக பின்னல் வரும். பாருங்க, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு புது லைனில் ரன்னிங் ஒயர் கலர் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணணும் இந்த மாதிரி. அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூஸாக பின்னுறது அதே மாதிரி தான், அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. இந்த உள்ள சொருகி இருக்க ஒயரை வந்து நீங்கள் கொஞ்சம் தூரத்துக்கு சொருகி விட்டுருணும். இதே மாதிரி 2 பின்னலில் சொருகியிருக்கேன். இதே மாதிரியே கொஞ்சம் தூரத்துக்கு சொருகி விட்டுருணும். போட்டு பாருங்கள், இது ஈஸியாக வரும். தேங்க்யூ.